உலகமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று நம் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. இந்த திருவிழா ஒரு மிக முக்கியமான பெருவிழா. ஏனென்றால் இயேசு உலகம் அனைத்திற்கும் மீட்பர். யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா இனத்தவருக்கும் அவர் மீட்பர் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெருவிழா. ஆம், இயேசு எல்லாருக்குமான மீட்பர், இயேசு எல்லாருக்குமான மெசியா, இயேசு எல்லாருக்குமான ஆண்டவர். இந்த பொதுமை பண்பினை இந்த பெருவிழா மிகச் சிறப்பான விதத்தில் நமக்கு எடுத்துச் சொல்லித் தருகிறது. நாம் இன்றைக்கு குறுகிய கண்ணோட்டங்களோடு கடவுளை, சமயத்தை, நம்முடைய தனிப்பட்ட வழிபாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிணற்று தவளை பார்வையிலிருந்து வெளியே வந்து பொதுமை பண்பினை கற்றுக்கொள்ள இந்த பெருவிழா நிச்சயம் நமக்கு தூண்டுதல் தரும். நம்முடைய திரு அவையின் வரலாற்றிலும் வழிபாட்டிலும் இந்த ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா மிக பழமையானது என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுவதற்கு முன்பே இது கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. அதோடு கூட கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை விட வெகு விமரிசையாக இந்த விழா இன்றும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக கீழே திருச்சபைகளிலே ஆண்டவருடைய இந்த வெளிப்பாட்டு நிகழ்வு அவ்வளோ முக்கியமானதாக, ஆண்டவர் பிறந்தது இஸ்ராயல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, பிற இனத்தாருக்கு அவர் வெளிப்படுத்தப்பட்ட இந்த விழாவை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்ற அந்த ஒரு வீச்சில்தான், அந்த ஒரு ஏக்கத்தில் தான் இதை பெரிய விழாவாக, பாரம்பரிய விழாவாக, பழமையான விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பகுதியை லூக்கா எழுதியிருந்தார் என்றால் புரிந்து கொள்ளலாம். லூக்கா நற்செய்தியாளர் புறையினத்து கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார் என்றால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுவதன் நோக்கம் என்ன? அந்த எழுதுகின்ற விதத்திலேயே எப்படிப்பட்ட நற்செய்தியை இங்கே மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று இங்கு இல்லை, லூக்கா நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்குறப்ப இதை வைப்பதன் வழியாக இந்த இஸ்ரேல் வரலாற்றின் நிறைவு இயேசு என்பதை ஆணித்தரமாக அறுதிட்டு கூறுகிறார். இஸ்ராயல் மக்களும் மட்டுமல்ல, புற இனத்தாருக்கு இருள் அகற்றுகின்ற ஒளி என்பதையும் இன்னைக்கு முதல் வாசகத்தை வைத்து தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கிறது. ஏன்னா இந்த வாசகங்களில் படிக்கிறப்ப பல்வேறு வகையான பழைய ஏற்பாட்டு இறை வார்த்தைகளை பயன்படுத்துவார். 6வது வசனமாக இருக்கலாம், 15வது வசனமாக இருக்கலாம், 17, 23 இந்த எல்லா வசனங்களிலுமே ஆண்டவர் இயேசுதான் திருச்சட்டம், இறை வார்த்தை, இஸ்ரேல் வரலாற்றின் நிறைவு என்பதை அறுதிட்டு கூறுவதாக இந்த ஞானிகளின் வருகை அமைந்திருக்கும். ஆனால் இந்த திருக்காட்சி பெருவிழா அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் உள்ளது. எப்படின்னா, கடவுள் மீட்பர் பிறந்ததை எதற்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதா இருக்கு. தான் அனைவருக்குமாக பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற நாளாக இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த நாளில் மனிதர்களுடைய வாழ்க்கையே ஒரு பயணம், அதை ஒரு நம்பிக்கை திருப்பயணமாக இந்த ஞானிகள் பயணம் செய்திருக்கிறதையும் நம்ம தியானிக்க, நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் இணைச்சு பார்க்க தூண்டுகிற நாளாக இருக்கு. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாமையே ஒரு நம்பிக்கையோடையே பயணம் செய்திருக்கிறார்கள். வேறு நாடுகளிலிருந்தெல்லாம் பயணம் வந்திருக்காங்கன்னா, தடைகளை தாண்டி ஒரு நம்பிக்கை பயணம் இன்றைய நாளிலே நடந்திருக்கிறது. லூக்கா நேரடியாக புற இனத்தாருக்கு எழுதுகின்றார். ஆனால் மத்தேயுவுக்கு கூடுதலான ஒரு வேலை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. அவர் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதி, உங்களுக்கு மீட்பு, ஆனால் உங்களுக்கு மட்டுமல்ல என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நான் ஒருவேளை நமக்கு கூட இந்த குறுகிய பார்வையில் நாம் இருந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய, கடவுளுடைய இந்த பரந்துபட்ட உலகம் அனைத்தையும் உள்வாங்கிய அந்த யூனிவர்சல் சால்வேஷன் என்று சொல்கிறோமே, அனைத்து உலகிற்கும் மீட்பு செல்கிற அந்த ஒரு சாத்தியத்தை நாம் பெற வேண்டும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதே மத்தியில் என்ன சொல்வார், 15ஆம் அதிகாரத்தில் இந்த கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது சொல்வார், நான் இஸ்ரேல் குலத்தவர்கள் காணாமல் போன ஆடுகளாக இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன், முதல்ல உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லிட்டு தான் அவங்க அந்த கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை முன்வைத்து, உங்களை விட அவங்க பெட்டராக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு. அதே மாதிரி இந்த நூற்றுவ தலைவன் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லும் பொழுது, ஸோ அந்த யூத மக்களுக்கு இந்த மீட்பை
தங்களுக்கு மட்டும் என்று நினைத்து கொள்ளாமல் கடவுள், அதனால தான் பவுலடியாருடைய பாணியை யூதர்களுக்கு அறிவிப்பார். அவங்க அடிப்பாங்க, உதைப்பாங்க, காலில் இருக்க தூசை தட்டிட்டு நான் புறவினை தாட்ட போகிறேன், நீ வேணான்னு சொன்னல அங்கே போகிறேன் அப்படி என்று யூதர்களுக்கு இந்த பாடம் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த பின்னணியில் தான் லூக்காவுடைய பாணியிலே லூக்கா தன்னுடைய கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை சொல்லும் பொழுது, அகுஸ்துஸ் சீசர் பேரரசு ஆளுநராய் இருந்த குரோனியு முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இப்படியெல்லாம் பெரிய பெரிய அரசியல் நிகழ்வுகளை சொன்னவர். அதே பாணியிலே மத்தேயுவும் இன்றைக்கு ஆரம்பிக்கிறார். ஏரோது அரசனாக இருக்கின்றான். அந்த ஏரோது அரசன் நீண்ட காலம் அதே ரோமை பேரரசனுடைய கையாளாக, கூலி ஆளாக, அது சொல்லுவார்கள் ரெக்ஸ் சோச்சியூஸ் என்று சொல்வார், வேசல் கிங், உதவி அரசன் அல்ல அடிமை அரசனாக கிமு 37 45 வரை ஆளுகின்ற ஒரு நீண்ட காலத்து அரசன். அப்போ அந்த பின்னணியும் இவர் மத்தேயும் கொண்டு வரலாற்று பின்னணியும் கொண்டு வந்து இயேசுடைய இந்த பிறப்பு இந்த உலகத்துடைய எல்லா அரசுகளையும், அவர் சொன்னது பெரிய தூரத்து அரசுகள், இவர் உள்நாட்டு அரசையும் ஆட்டி படைக்கப் போகிறது என்ற அந்த ஒரு தொனியை நாம் மத்தேயிலும் பார்க்க முடிகின்றது. அந்த எருசலேம் என்பது ஏரோதாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மனிதனுடைய அகங்காரம், வெளிவேடத்தனம் இவையெல்லாம் நிறைந்தது. ஏன்னா அவங்க கேட்கும் பொழுது யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறோம் எங்கே, விண்மீன் இழக்கொண்டோம். ஏன்னா மாளிகையில் அவங்க தேர்னாங்க, ஞானிகள் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அந்த விண்மீன் மாளிகையில தான் இருப்பார்னு நினைச்சு எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் மத்தேயு அங்கே வைக்கின்றார், உண்மையான ஒளி என்பது அங்கு அல்ல, பெத்லகேமில் இருக்கிறது. அதை தான் முன்னாடியே வைப்பாரு. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். இந்த ஏரோது அரசன் அவனுடைய மிகப்பெரிய பலவீனமே, the worst sin of blindness is that they do not know they are blind. தான் குருடன் என்பதை ஒற்றுக்கொள்ளாத நிலைதான் மிக மிக கேவலமான நிலை. அதைத்தான் லெக்ராண்ட் சொல்லுவார். ஆக அந்த நேரத்தில் பெத்லகேமை உருவகப்படுத்தி அந்த ஞானிகளின் வருகையை மத்தேயு நற்செய்தியாளர் அங்கே வைக்கிறார். ஏரோதுடைய இந்த மாளிகை சொன்னீர்கள், அதற்கு அப்படியே மாற்றாக சொல்லுவாங்க வர்சஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இது அது. அப்போ எருசலேம் வர்சஸ் பெத்லகேம், ஏரோது வர்சஸ் தாவீது, அதை நான் பார்க்குறோம். அந்த மீகா இறைவாக்கினர் 5:2 குறிப்பிட்டிருக்கிறதை அந்த ஞானிகள் வருகையின் பொழுது யூத மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், மீட்பர் எங்கே பிறப்பார் என்று. அப்போ மீட்பர் பிறந்திருக்கிறார், அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்னும், அதைத்தான் யோவான் சொல்வது போல, அவர் அவர்களுக்கு உரியவரிடம் வந்தார், அவர்களுக்கு உரியவர்களும் அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கண்டுகொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் யோவான் 7ஆம் அதிகாரம் 42 மீண்டும் மக்கள் மத்தியிலே இந்த ஒரு குழப்பம், தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் தானே மீட்பர் பிறந்து வந்திருக்க வேண்டும் அப்படி என்று மக்கள் பேசி கொண்டார்கள் என்று சொல்வார்கள். அப்போ மக்கள் மத்தியிலே இந்த பெத்லகேம் ஒரு முக்கிய நகராக, எதிர்பார்ப்பின் நகரமாக இருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக எருசலேம் அங்கு வெறுமையாகி போயிருக்கிறது. அதை பார்க்கின்றோம். 3 விதமாக கடவுளுடைய பிறப்பை மனித குலம் அணுகியிருக்கு அப்படிங்கிறத இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துது. ஒன்று, ஒரு வெறுப்பு துணியோட ஏரோது அரசன், அவனுக்கு ஒரு போட்டியாக இயேசுவினுடைய பிறப்பு, மீட்பருடைய பிறப்பு, மெசியா அப்படின்ன உடனே பயந்து கலங்கினான், எருசலேமே கலங்கியதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல நிறைய பேர் இன்னுமே கடவுளுடைய பிரசன்னத்தை, அவருடைய வருகையை ஒரு பயத்தோடு அல்லது ஒரு வெறுப்போடு பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா, அதே ஏரோது அரசனுடைய மாளிகையில் இருந்த பரிசேயர்களும் அந்த குருக்களும், அவங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியுது எங்க மீட்பர் பிறப்பார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏறக்குறைய சொல்றாங்க 500 தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க அந்த மாளிகையிலன்னு. அவ்வளோ பேருமே யூதர்கள், எங்கே யூதர்களுக்கென்ற அரசன் பிறப்பான் என்று தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். சொல்லிட்டு கூட அதுக்கு பின்னாடி கூட போய் பார்க்கல. அட்லீஸ்ட் ஏரோது அரசனாவது ஒரு வஞ்சகத்தோடு நானும் போய் ஆராதிக்கிறேன் சொல்லுப்பாங்கிறாங்க. ஆனா இந்த மனிதர்கள் கண்டுக்கவே இல்லை. இது ஒரு குரூப். இன்றும் இந்த சமுதாயத்துல கடவுளை கண்டுகொள்ளாமல் வாழ்கின்ற ஒரு குழுவினர். ஆனா இன்றைய விழாவினுடைய கதாநாயகர்கள், அதுதான் ஞானிகளும் அதே மாதிரி இடையர்களும், ஆராதிக்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அவர்களுடைய இறை தேடலின் அனுபவத்திலே, அவர்களுடைய கடவுளை கண்டுபிடிக்கிற அந்த ஞானத்திலே ஒரு விண்மீன் எழுந்திருக்கிறது.
அது யூதரின் அரசர், உலகின் மீட்பரை சுட்டிக்காட்டுகிறது என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாம் படிக்கின்றோம், ஏரோது கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. காரணம் என்ன என்றால், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அதுதான் குழப்பத்திற்கு, கலக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. இதே மத்திய நற்செய்தி 27ஆம் அதிகாரத்தில் இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது நாம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று சிலுவையின் மேல் எழுதப்பட்டிருந்தது என்று நாம் படிக்கின்றோம். அப்போ யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் இயேசு என்பது சிலுவையிலே உறுதி செய்யப்படுகிறது. இவர்கள் தேடி வந்தது சிலுவையிலே நிறைவாக. அதுதான் நம்ம அடிக்கடி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், இந்த குடிலுக்கும் குருசுக்கும் உள்ள தொடர்பு அடிக்கடி நாம் சொல்லுகின்றோம். குடில் குருசில் தான் நிறைவு பெறுகிறது. பிற இனத்தார் தேடுகின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சிலுவை தான் பதில் கொடுக்கின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிற்பாடு நம்முடைய திருத்தந்தை புனித 23ஆம் ஜான் சொன்னது போல, திரு அவையினுடைய கதவு ஜன்னல்கள் எல்லாம் திறந்து விடும் பொழுது நம்முடைய பார்வைகள் விரிவாகின்றன. திரு அவையினுடைய கதவு ஜன்னல்கள் திறக்கும் பொழுது அதனுடைய எல்லா கூறுகளும் விரிவடைகின்றன. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பல் சமய உரையாடல். திரு அவை தனக்குள் மட்டும் மீட்பை வைத்து கொண்டிருக்க முடியாது. திரு அவை தனக்குள் மட்டும் மீட்பை தேட முடியாது. மீட்பை வெளியிலும் தேட வேண்டும். வெளியில் இருப்பவர்களும் மீட்பை பெறுவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அதற்கு இன்றைய விழா மெருகூட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் பார்வை வந்துட்டு கதவுகளை திறந்து விடுதல். இவர் இன்னும் விசாலப்படுத்தி எல்லா மனிதரிடத்திலும் ஆவியானவருடைய செயல்பாட்டை கண்ணுணர்ந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த மறைபரப்பு பணியினுடைய நோக்கத்தையே வேறு திசையில் மாற்றி அருமையாக காட்டுவார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் வருகிறார்கள், அவ்வளவு தொலைவிலிருந்து வந்தாங்க. அவர்கள் வந்து செய்கின்ற செயல் என்ன? ஒன்று, பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த பெருமகிழ்ச்சி மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி அங்கே கேட்டோம், இங்க நாம் கண்களால் கண்டு கொண்டிருக்கிறோம். இடையர்கள் இதை கண்டார்கள். அதே போல இங்க வந்து பெருமகிழ்ச்சி. ஏரோது அரசனை பார்க்கும் பொழுது இருந்திருக்காது, அந்த இருந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் குழந்தையும் தாய் மரியாவையும் கண்டவுடன் அப்படியே பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்றால், அந்த மத்திய நட்சத்திரம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த புதையலை தேடி போறவன் புதையல் கிடைச்ச உடனே அந்த மகிழ்ச்சி. அதே போல பாவி மனம் திரும்புதலில் இருக்கின்ற மகிழ்ச்சி. ஆக பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். 2வது, கண்டார்கள். யாரை கண்டார்கள்? they found themselves. அவர்களையே அவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டார்கள். அதுதான் 2வது. 3வது, வணங்கினார்கள். நெடுஞ்சான் கிடையாக வணங்கினார்கள். அதான் ஆண்டவருடைய சன்னிதானத்தின் முன்பாக என்னுடைய ஞானம்லாம் ஒன்றும் இல்லையா, அந்த ஞானமே அந்த குழந்தை உருவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, இந்த 3மே இன்னைக்கு நமக்கு அந்த திருக்காட்சி பெருவிழாவில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற படிப்பினைகள். நாமும் கோயிலுக்கு வரோம், கோயிலுக்கு வரும்பொழுது பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். திருத்தந்தை அடிக்கடி சொல்லுவார், தயவு செஞ்சு கோயிலுக்கு வரப்ப இந்த ஃபியூனரல் மாசுக்கு வர மாதிரி வராதிங்க அப்படின்னு. ஆக பெருமகிழ்ச்சியோட நான் ஆலயத்துக்குள்ளார வரணும். வரும்பொழுது என்ன செய்கிறேன்? நான் ஆண்டவரை பார்க்கிறேன். அப்ப ஆண்டவரை நான் வணங்குகிறேன். இந்த ஞானிகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சோம்னா, 3 ஞானிகள். அந்த 3 ஞானிகள்லாம் அப்படிங்கிறது ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் 12 ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்களாட்டுக்குது. ஆனால் அந்த 3 ஞானிகள்ங்கிறத வந்துட்டு அந்த 3 பரிசு பொருட்களை வச்சு ஆளுக்கு 1 எடுத்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறத வச்சும் சொல்கிறாங்க. சரி, அவர்கள் ஞானிகளா அரசர்களா? அது ஒரு பக்கம். குறிப்பாக்குறவங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப நார்மலாக பெர்சிய குருக்கள் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு, அல்லது பாபிலோனிய அஸ்ட்ரானமஸ் வந்து ஒரு அரசவையில் இருந்துக்கிட்டு அரசனுக்கு பணி செய்கின்ற, கனவுகளை விளக்குகிற, அல்லது நட்சத்திரங்கள் போன்ற இந்த ஒரு செயல்பாடுகளை விளக்குகிறவர்களாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க மெயினாக என்னன்னா, பிற இனத்தவர்களாக இருந்து ஆனால் யூதர்களின் அரசனை வணங்க வருகிறார்கள். கடவுள் தன்னுடைய பிறப்பு என்பது ஏதோ யூத குலத்துக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும். அப்ப இந்த ஞானிகளின் வருகைங்கிறதே இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய செய்தி. இவர் அனைவருக்கும் என்ற செய்தி. அவர்களுக்கு இந்த சிந்தனை வந்தது எப்படி? ஒன்று, அவர்களுடைய ஞானம், அதான் ஞானிகள் என்று சொல்லுகிறோம். அதிலும் குறிப்பாக அவர்கள் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது. பெர்ஷியான்னு சொல்ல, பாரசீகமாக இருக்கலாம், அரேபிய நாடுகளாக அவர்கள் வந்திருக்கலாம், அங்கிருந்து வந்திருக்கலாம், அல்லது சிரியா, கிழக்கு சிரியாவிலிருந்து வந்திருக்கலாம் அந்த பகுதிகள். ஆனால் தான் கீழே திருச்சபை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கொண்டாட்டமாக அந்த கீழே திருச்சபை இதை வரிந்து கட்டி கொண்டு விமரிசையாக கொண்டாடுகள் என்று சொன்னோம். இவர்கள் இந்த நட்சத்திரம் தோன்றினால் உலகத்தில் ஒரு பெரிய மனிதர் தோன்றுவதற்கு, பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படை ஞானமாக இருக்கலாம் ஒன்று. விவிலிய பின்னணியில் பார்க்கும் பொழுது எண்ணிக்கை நூல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பிலையாமின்
அவருடைய காட்சியில் அவர் பார்க்கிறார், யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் என்று. அப்போ இந்த விண்மீன் தோன்றும் பொழுது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றமாக மீட்பர் பிறப்பார் என்ற விவிலிய அந்த உறுதிப்படுத்துதலும் அங்கே நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் விவிலியத்திலே பல இடங்களில் அரசர்கள் எருசலேமை நோக்கி வருவார்கள் என்று நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த பிற்பாடு இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது. எனவே அதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். திருப்பாடல் 72:10 சொல்கிறது. எசையா இறைவாக்கினர் 49:7 சொல்லுவார். இன்றைய முதல் வாசகத்திலும் அந்த 60ஆம் அதிகாரம் எசையா, அரசர்கள் தங்களுடைய செல்வங்களோடு உன்னை நோக்கி வருவார்கள். எனவே இதையெல்லாம் பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இந்த ஞானிகளுடைய வருகை. ஒன்று அவர்களுடைய ஞானம், இன்னொன்று விவிலிய வாக்குத்தத்தம். இது ரெண்டுமே பார்த்து அவர்கள் மீட்பரிடம் வந்து சேர்வதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஞானிகள் கொண்டு வந்த இந்த பொன் என்பது அரசரை குறிக்கும், வெள்ளைப்போளம் என்பது மனித தன்மையை குறிக்கும், தூபம் என்பது இறைத்தன்மையை குறிக்கும். ஆக இது ஒன்று பரவலாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு கூட அந்த இஸ்ராயேல் அவர்களுடைய ஆலயத்தில் எல்லாமே பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் தூவும் காட்டப்படும். அதே நேரத்தில் ஒருவரை வெள்ளை போலத்தால் தயாரிக்கப்பட்ட எண்ணெயின் வழியாக அவர்களை அர்ச்சிப்பார்கள். ஆனால் அதன் பிறகு அந்த புனித எஃப்ரேம் வேறொரு வித்தியாசமான கருத்தை சொல்லுகின்றார் 4ஆம் நூற்றாண்டில். அவர் சொல்லுகின்ற கருத்து, இவர்கள் கொண்டு வந்த பொருட்கள், ஏன்னா அவங்க நாட்டில் இருந்து கொண்டாடுறாங்க, அவங்க பொருட்கள் எல்லாம் மாசுபட்டு இருக்கிறது, அதாவது தூய்மை நிலையை இழந்திருக்கிறது. பொன்னாகட்டும், தூபமாகட்டும், வெள்ளைப்போளமாகட்டும், அதையெல்லாம் அந்த குழந்தை இயேசுவின் பாதத்தில் போட்டு அதை தூய்மைப்படுத்தி சென்றார்கள் என்றும் சொல்லுவார். ஆக பல்வேறுபட்ட தரவுகள், பல்வேறு வகையில் தரவுகள் இருந்தாலும் இன்னொரு கருத்து எனக்கு மிகவும் பிடித்தமான கருத்து என்னவென்றால், டிஎஸ் எலியட் என்பவர் நோபல் பரிசு பெற்ற அறிஞர் சொல்லுகின்ற கருத்து, அவங்க நினைச்சாங்க இதுதான் சிறந்த பொருள் நினைச்சாங்க. ஏன்னா பொன் விலையும் இருந்தது, தூபம் விலையும் இருந்தது, வெள்ளைப்போளம் விலையும் இருந்தது, இதுதான் விலையுயர்ந்த பொருள் நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பார்த்த பிறகு இதை விட விலையுயர்ந்த பொருள் என்னையா இருக்குதுன்னு அவர் காலடியிலேயே வச்சுட்டு குழந்தை இயேசுவை இதயத்தில் தாங்கி சென்றார்கள். நம்முடைய காணிக்கையாக இதை மாற்றி அதை பார்க்கும் பொழுது இந்த காணிக்கைகளை திரு அவையினுடைய பாரம்பரியத்தில் இப்படியும் பார்க்கின்றார்கள். இந்த பொன்னை நம்முடைய புண்ணிய வாழ்வு அதுக்கு ஒப்பிடுவார்கள். இந்த தூபத்தை நம்முடைய ஜெப வாழ்வு ஒப்பிடுவார்கள். இந்த வெள்ளை போலத்தை நம்முடைய பரித்தியாகம், தியாகம், தபம், இதை நம்முடைய துன்பங்களை ஒப்பு கொடுத்தல், இதற்கு ஒப்பிடுவார்கள். அப்படின்றா அவர்கள் தங்களுடைய பேழைகளை திறந்து தங்கள் காணிக்கை ஒப்பு கொடுத்தது போல, நான் என்னுடைய உள்ள பேழையை தினமும் திறந்து ஆண்டவருக்கு என் காணிக்கை ஒப்பு கொடுக்க முடியும். நான் வாழ்கின்ற புண்ணிய வாழ்க்கை, நான் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், நான் மேற்கொள்கிற தப பரிகார முயற்சிகள், இவற்றையெல்லாம் இந்த 3 காணிக்கைகளையும் ஒரு அடையாள பொருளாக கொண்டு நான் ஒப்பு கொடுக்க முடியும் என்றும் நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஞானிகள் வந்து கேள்வி கேட்டாங்க, யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் எங்கே? அப்போ ஏரோது மிகச் சரியான ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் வந்து தலைமை குழுக்கள் எல்லாரையும் கூப்பிடுகிறார். மிகவும் குறிப்பாக மறைநூல் அறிஞர்களை கூப்பிட்டு, நீங்கள் மறைநூலில் எங்கே இருக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் உட்கார்ந்து தேடி பிடிச்சு எடுத்து, மிகவும் குறிப்பாக மீகாவிலிருந்து இந்த வார்த்தையை அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். யூதா நாட்டு பெத்லெஹேமில் அவர் பிறப்பார் என சொல்லி இருக்கிறது என்பதை அவர்கள் காண்பிக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு தெளிவு கிடைத்து விட்டது. இயேசுவை பற்றிய மிக சிறந்த தெளிவை நாம் இறை வார்த்தையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இறை வார்த்தையில் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று வணங்கவில்லை. அதை வஞ்சகமாகத்தான் இதயத்தில் அவர்கள் அந்த குறிப்பை வைத்துக் கொள்ளுகிறார்கள். வணங்கவில்லை. விவிலிய வெறுமனே உள்ள விவிலிய அறிவு பத்தாது. அது ஆண்டவரை வணங்குவதற்கு நம்மை இட்டு செல்லுதல் வேண்டும். ஆகவேதான் திருச்சபையில் இறைவார்த்தை பற்றி அனைத்துலக ஆயர் மாமன்றம் முடிந்த பிறகு வெர்பும் தோமினி அப்படிங்கிற அப்போஸ்தலிக்க திருமடல்ல திருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இறைவார்த்தை என்பதனை வெறுமனே இந்த எழுதப்பட்ட இந்த பைபிளுக்குள் சுருக்கிவிட முடியாது. கடவுளுடைய சொல்லால் இந்த உலகம் உருவாயிற்று. இந்த பிரபஞ்சம் அனைத்துமே கடவுளுடைய இறைவார்த்தை. நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நாம் இந்த விழாவிலே கண்டுபிடிப்பது தான். மிக அழகாக குறிப்பிட்டீர்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து அவர்கள் குழந்தை இயேசுவை ஆராதித்தார்கள். இயேசுவுக்கு வருவதும் இறைவார்த்தையில் நாம் கண்டுபிடிப்பதும் கடவுளை ஆராதிப்பதும். அந்த பண்பை இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேடல் வந்து ஒரு அனுபவம். ஏரோது தேடினான்,
குழந்தையை கொல்ல தேடினான். ஞானிகள் தேடினார்கள். அவர்கள் யாரு எந்த சூழ்நிலையில் தேடுகிறார்கள் என்று ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொன்னது போல அந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது நாமும் ஒரு தேடலோடு வர வேண்டும். ஆனால் ஏரோது தேடியதை போல அடுத்தவனை எப்படா சாய்க்கலாம், எப்ப அடுத்தவன் அழிஞ்சு போவான், ஏன் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஏன் அவன் குடும்பத்துக்கு மட்டும் ஆண்டவர் வளர்த்துறாரு, அது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் தேடல் என்பது என்னை சார்ந்ததாக, நல்ல நிலைகளை சார்ந்ததாக, அடுத்தவரை பற்றி சிந்திப்பதாக அமைந்தால்தான் இந்த ஞானிகளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த திரு காட்சி ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்கும் கிடைக்கும். இந்த விண்மீனை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே நம்ம நட்சத்திரம் கட்டிடுவோம். அது ஒரு விதத்துல விண்மீன் கடவுளுடைய படைப்பு பொருட்கள் ஒவ்வொன்றுமே கடவுளை நோக்கி அழைத்து செல்ல பயன்படுது. கடவுளை அறிய வாய்ப்புகள் இருக்கு. அதை சரியா பயன்படுத்துறோமா, சரியா நம்ம அதன் படி வாழ்றோமா, அதன் பிரகாரம் போறோமா. இப்போ இந்த 3 ஞானிகளே பார்த்தீங்கன்னா கூட விண்மீனை பார்த்து கரெக்டாக வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு அரண்மனையை பார்த்த உடனே ஏரோது அரசனுடைய இடம் வந்த உடனே மைண்டு மாறுது. ஒருவேளை இங்கே பிறந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ ட்ராக் மாறி போயிடுறாங்க. இதுதான் பல நேரத்தில் நீங்களும் நம்மளா கூட கடவுளுடைய அடையாளங்களை சரியாக பின்பற்றி போறோமா அப்படிங்கிறது. அடுத்தது இந்த விண்மீனை இன்னைக்கு நாம் ஒரு விண்மீனாக கடவுளிடம் மக்களை அழைத்து வர ஒரு அழைப்பாக கூட நம்ம பார்க்கலாம். அதனாலதான் அவர்கள் வேறு வழியாக திரும்பினார்கள்ன்றது லெக்ராண்ட் அருமையா எழுதுவார் தன்னுடைய புத்தகத்துல கிறிஸ்மஸ் என்னன்னாவில் அனதர் வே அப்படின்றது. ஒரு அர்த்தம் என்னன்னா வேறு ரூட், இந்த அவங்க எருசலேம் வழியா போகாம வேற வழியா போனாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்று என்னவென்றால் அனதர் வே ஆஃப் லைஃப், வேறு வாழ்க்கை பாதை. தங்களுடைய வாழ்க்கை பாதையே மாறிடுச்சு. என்கிட்ட இயேசு இருக்கிறான்றப்ப என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னுடைய சொற்கள் மாற வேண்டும், என்னுடைய செயல்கள் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையே குழந்தை இயேசு எப்படி என்னுடைய உள்ளத்திலிருந்து பிறரை அன்பு செய்கிறாரோ அந்த மாதிரியான வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதான் வேறு வழியாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலே முழுமையான மாற்றம் இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே எருசலேமின் மேன்மை, எருசலேமின் மாட்சி சொல்லப்படுகிறது. அது உயர்கிற பொழுது பிற இனத்தவர் அந்த ஒளி நோக்கி வருவர் என்று அழகாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது, இறைவாக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய எசையா பகுதி 3ஆம் எசையா என்று சொல்லுவோம். அதாவது யூத மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த பிற்பாடு மீண்டும் எருசலேம் கட்டி எழுப்பப்படும் அந்த சூழலிலே இத்தகைய வாக்குறுதிகள். எருசலேமை நீங்கள் மீண்டும் செப்பனிட்டு புனரமைத்து அழகுபடுத்துகிறீர்கள், கோவிலை மீண்டும் கட்டுகிறீர்கள், நீங்களும் கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் நொறுங்கி விழுந்து எழுந்த அந்த பட்டறிவு அனுபவத்திலே நீங்கள் கடவுளை இன்னும் அதிகமாக தேடுவீர்கள். அப்போது இங்கே கடவுளுடைய மாட்சி வெளிப்பட போகிறது. 2 முக்கிய காரியங்களை முன்வைக்கிறது, செய்ய சொல்லுது. எழு, ஒளி வீசு, ஸ்டாண்ட் அப் அண்ட் ஷைன். நீ இது வரைக்கும் உறங்கி படுத்து சோர்ந்து சொங்கி போய் கிடந்த, இப்போ எழுந்து நில்லு, ஒளி வீசு. இந்த மாட்சி என்ற வார்த்தையை டோக்ஸா என்று சொல்வார்கள், க்ளோரி. இதை எத்தனை முறை எசையா பயன்படுத்துகிறார் என்றால் அந்த கடவுளுடைய மாட்சி மீண்டும் இந்த எருசலேமிலே தொடங்க போகிறது, எல்லோரையும் கவர்ந்து இழுக்கப் போகிறது. எதற்காக வருவார்கள்? ஏற்கனவே எசையா 2 நாம் படித்தோம். நம்ம எல்லாம் மலைக்கு போவோம், எருசலேமுக்கு போவோம், ஆண்டவர் நமக்கு வழிகளை கற்பிப்பார், பாடம் சொல்லிக் கொடுப்பார், புது புது பாடம் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாடுகளெல்லாம் சியோனுக்கு திரும்பி வருவதை பார்ப்பீர்கள், அவர்கள் மீண்டும் உங்களோடு சேர்ந்து எருசலேமை கட்டி எழுப்புவார்கள். அது புதிய எருசலேம், அது கடவுளுடைய அந்த மாட்சி விளங்குகிற எருசலேமை நீங்களும் கட்டி எழுப்புவீர்கள். தூரத்தில் இருக்கிறவங்களாம் கட்டி எழுப்புவாங்க. அதாவது தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அது கேட்குறப்ப எவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா அவங்க வேதனையில் உடஞ்சிருக்கிறவங்க. ஆனால் சில நேரம் யோசிக்கிறது, சில நேரம் நம்மளால் நடக்க முடியாத சூழ்நிலையில் என்னை ஆண்டவர் தோளில் சுமந்து வருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதுதான் கொடுக்கப்பட்டிருக்க அருமையான ஒரு பாடம். அப்போ இந்த குழந்தை அப்படியே வளர்ந்து அந்த எனக்காக அந்த சிலுவையில், ஏன்னா குடிலும் அந்த குருசும் சிலுவையும் ஒன்றோடொன்று பிணையப்பட்டுள்ளது. அங்கே மாட்சி, இந்த சொல்லப்பட்டிருக்கிற மாட்சியை நான் அங்கே பார்ப்பேன், நான் அந்த சிலுவையில் நான் பார்ப்பேன். அப்பொழுது நான் நடந்து போகிறப்ப என்னை ஆண்டவர் நடந்து வைக்க மாட்டார், என்னை தோளில் தூக்கி கொண்டு செல்வார். இந்த ஆறுதலான ஒரு வார்த்தை கொடுக்கின்ற ஒரு வசனமாக நான் பார்க்கிறேன். இயேசு ஒரு உலகின் ஒளி. அந்த ஒரு ஒளியை மையப்படுத்திய வார்த்தைகளாகவும் இருக்கு. இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும், ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். அப்ப
ஒரு கடவுள் வந்து ஒரு மாட்சிமை நிறைந்த ஒரு ஒளியாக, உலகிற்கே ஒரு ஒளியாக வருகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம வந்துட்டு ஈஸ்டரில் ஒரு கேண்டில், நம்ம பாஸ்கா ஒரு மெழுகுவர்த்தி என்று ஏற்றி இவரே உலகின் ஒளி அப்படின்னு நம்ம அன்னைக்கு சொல்றத இன்னைக்கு இயேசு இது ஒரு ஒளியாக இந்த உலகத்திற்கு இருள் சூழ்ந்த, நீங்க சொன்ன மாதிரி நாடு கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில ஒரு எருசலேமு, புதிய எருசலேமுக்கு ஒரு வழியாக ஒளியாக வருகிறார். அவர்கள் தங்களுடைய கடலின் திரள் செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து எருசலேமை கட்டி எழுப்பு. அப்போ வந்து இந்த மாட்சியை வந்து கட்டி எழுப்புறது நீங்கள் மட்டும் இல்லை, இந்த திரும்பி வருகிற எஞ்சியவர்கள் என்று சொல்லுகிற அந்த ரெம்னன்ட் என்று சொல்லுகிற மிஞ்சி இருக்கிற யூதர்கள் மட்டுமல்ல, பிற இனத்தவரும் இதில் சேர்ந்து கடவுளுடைய மாட்சியை கட்டி எழுப்புவார்கள், அந்த மாட்சியிலே பங்கு பெறுவார்கள். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒட்டகங்கள் நம்முடைய குடில் ஜோடிக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஒட்டகம் நிச்சயமாக அங்கே இருக்கும். ஏன்னாக்கா இந்த 3 ஞானிகள், 3 சொல்லக்கூடாது, அந்த ஞானிகள் வரும்பொழுது ஒட்டகத்தில் வந்திருக்கார்கள். காரணம் இந்த எஸ்ஐயாவுடைய பகுதி தான் முக்கியமானது. கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு பவுலாகிய நான் கைதியாக இருக்கிறேன். அப்ப இது வந்து ஒரு சிறைச்சாலை என்பதோடு மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஆனா அந்த நேரத்தில் வந்து அந்த மறைபொருளின் வழியாக, அந்த மறைபொருள் எனக்கு இறைவாழ் வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு திருக்காட்சின்னு சொல்கிற நோக்கத்தை இன்னும் நல்லா நான் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் விரும்பின மாதிரி நம்ம புரிந்து கொள்கிறோம். வெளிப்பாடு, எனக்கு தனிப்பட்ட வெளிப்பாடு, என்னோடு இருப்பவர்களுக்கு வெளிப்பாடு, இதையெல்லாம் தாண்டி 6ஆம் வசனத்தில் சொல்லுவார், பிற இனத்தவரும், அதான் முக்கியமானது, கிறிஸ்து இயேசுவின் மூலம் நம்முடைய இந்த வெளிப்பாட்டினுடைய பலனிலே உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினருமாக ஆவதற்காகத்தான் இந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது இன்றைக்கு எல்லா இந்த வாசகங்கள் முழுவதுமே ஆண்டவருடைய இந்த மறைபொருள் மீட்பினுடைய அருமையான செயல்கள், மூலை முடுக்குகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன, அறிக்கையிடப்பட்டிருக்கின்றன, தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையாலுமே அப்போ இனி இயேசுவின் பிறப்புக்கு பின்னாடி ஏதோ செகண்ட் கிளாஸ் கிறிஸ்டியன்ஸு அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஒரே உடலின் உறுப்புகள். நம்ம வந்து நமக்குள்ள எந்த விதமான ஏற்றத்தாழ்வே இல்லை, நம்ம எல்லாருமே கடவுளுடைய உடன் உரிமையாளர்களாக, பங்காளிகளாக கடவுள் மாற்றிட்டார் அவருடைய பிறப்பின் வழியாக. பிற இனத்தவருக்கு ஒளியாக ஆண்டவர் இயேசு வந்துள்ளார். பிற இனத்தவர் நமக்கு தூரத்து நண்பர்கள் அல்ல, மாறாக நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய பங்காளிகள் என்கிற மாபெரும் உண்மையினை இந்த பெருவிழா நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. நாம் பிற சமயத்தவரை, பிற நம்பிக்கையாளரை, பிற இனத்தவரை மதிக்கவும் போற்றவும் அவருடைய நம்பிக்கையை வளப்படுத்தவும் நாம் செய்வோமாக. அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள நாம் விண்பினாய் துலங்குவோமாக. அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.